அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா சவால்களை கடந்து வேகமாக வளரும் இந்தியா. உலகளாவிய சவால்களை கடந்து இந்தியா வந்து வளர்ச்சி பாதையில் வேகமாக பயணிக்கிறது அப்படின்னு நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து அந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில வந்து கவர் ஆகும். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருடம் புது வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாக அந்த மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ இந்த ஆர்டிகிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 87. ஸோ இதுவே நமக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்துச்சு அப்படின்னா வருடத்தினுடைய முதல் கூட்டம் அல்லது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய முதல் கூட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் யார் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்டா இருந்தா பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணணும். அதுவே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இருந்தா கவர்னர் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகிள் 87 சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 176 வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் நம்மளுடைய இந்தியாவை பத்தி அது வேகமாக பயணிக்கிறது அப்படின்னு அவருடைய அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க.